ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துக்கவிதா பாரி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் தோட்டத்தில் உள்ள அம்மன் பச்சரிசி செடி, இந்த அரிய வகை மூலிகையை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த செடி இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கேவும், இந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் போய் காட்டுறேன் கிளியராக. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது இருக்குங்களா, அந்த பூக்கள் இது பார்த்திங்கன்னா குருணா அரிசி மாதிரி இருக்கிறதுனால, பச்சரிசி குருணா மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து அம்மன் பச்சரிசி செடி அப்படிங்கிற பேர் வந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எதுக்காண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து கழுத்து பகுதியை சுற்றி பார்த்திங்கன்னா மருக்கள் இருக்கும். கழுத்து பகுதியை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருக்கள் நிறையவே இருக்கும். அதுக்கு இந்த செடியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா பால் வரும். இந்த மாதிரி பால் வரும், தெரியுதுங்களா? பால் வரும். அதை வந்து நம்ம அந்த மருக்கள் மேலே வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மருக்கள் மேலே வைக்கும்போது, தொடர்ச்சியாக வைக்கும்போது அந்த மருக்கள் அப்படியே உதிர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தில் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே 4, 5, 6 அந்த மாதிரி கூட்டிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இந்த அபூர்வ மூலிகை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கள் தோட்டத்தில் நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில வந்து முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கை மருத்துவம் வந்து அழிஞ்சிட்டே வருது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இனம் பிரித்து நம்ம வீட்டு தோட்டத்தில் நடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்த பல்வழி பச்சிலை, அம்மான் பச்சரிசி செடி, இந்த மாதிரி நிறையவே மூலிகைகளை கண்டுபிடிச்சி நட்டுட்டு வரேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இது அங்கங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வீட்டை சுற்றி வீட்டு பக்கத்தில் அது தெருக்கல்ல நமக்கு வாக்கிங் போகும்போது நம்ம பார்க்கலாம். அதை கொண்டு வந்து வச்சு நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணுறேன். நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கழுத்தை சுற்றி உள்ள அந்த மருக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடும். இதை நீங்கள் இப்படி எடுத்து ஒடிச்சு பால் வைக்கும்போது நமக்கு ரொம்ப சுறுசுறுன்னு ஒரு மாதிரி கதப்பான உணர்வு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக வைக்கும்போது அந்த மருக்கள் உதிர்ந்துடும். தென் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அதுதான் வந்து மெயின் பார்ட், ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு. உங்களோட எல்லாருடைய ஆதரவுக்காண்டி நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.